ஜிஎஸ்டி மறுசீரமைப்பு தொடர்பான அந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே தீபாவளி பரிசாக மறுசீரமைக்கப்பட்ட ஜிஎஸ்டி தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்று பிரதமர் நரேந்திர மோடி சுதந்திர தின உரையில் குறிப்பிட்டிருந்த நிலையில்தான் இன்று காலை முதல் நடைபெற்ற நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையிலான ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் இந்த முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதன்படி ஜிஎஸ்டியில் 12%, 28% என்ற வரி அடுக்குகள் நீக்கப்பட்டு 2 வரி அடுக்கு முறைகளை கொண்டதாக ஜிஎஸ்டி மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு சில ஆடம்பர சொகுசு பொருள்களுக்கு மட்டும் 40% ஜிஎஸ்டி என்கின்ற ஒரு புதிய விகிதம் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. மற்றபடி பெரும்பாலான வீட்டு உபயோக பொருள்களுக்கு இதுவரை இருந்து வந்த 12% ஜிஎஸ்டி என்பது 5% ஜிஎஸ்டியாக மாற்றப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக அன்றாடம் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் முதல் சோப்பு வரை அனைத்து பொருள்களுடைய அன்றாட பயன்பாட்டு பொருள்களுடைய விலை பாதியாக குறைவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அதன்படி 12% இருந்த அந்த ஜிஎஸ்டி அடுக்கில் இருந்த 99% பொருள்கள் 5% ஜிஎஸ்டி வரிமுறைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அதன்படி வீட்டு உபயோக பொருட்களுக்கு 5% மட்டும்தான் ஜிஎஸ்டியாக வரி விதிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் பல்வேறு மருத்துவ உபகரண பொருட்களுக்கும் ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 18%இலிருந்து 5% அன்றாட உபயோக பொருட்களாக இருக்கக்கூடிய இந்த தலைக்கு தேய்க்கக்கூடிய எண்ணெய், ஷாம்பு, பற்பசை, டூத்பேஸ்ட், அதே போன்று சேவிங் கிரீம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சலூன்களில் பயன்படுத்தக்கூடிய சேவிங் கிரீம்கள், பற்பசை, டூத் பிரஷ் உள்ளிட்டவை எல்லாம் விலை குறைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் கழிவறைக்கு பயன்படுத்தக்கூடிய ரகத்திலான அந்த சோப்புகளுக்கான ஜிஎஸ்டியும் 18%இலிருந்து 5% குறைக்கப்பட்டிருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் நெய் உள்ளிட்டவற்றுக்கான ஜிஎஸ்டியும் குறைக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி பனீர், பிரெட் உள்ளிட்டவற்றுக்கான ஜிஎஸ்டிக்கு முழுமையாக வரி விலக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இந்த பல்வேறு வகையிலான பொருள்கள், இந்த ஃபீடிங் பாட்டில்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய குழந்தைகளுக்கு தேவையான பொருள்கள், குழந்தைகளுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய அந்த டயாபர் உள்ளிட்ட பொருள்களுக்கான ஜிஎஸ்டி என்பது 12%இலிருந்து 5% குறைக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த மருத்துவ காப்பீடு எடுக்கக்கூடியவர்களுக்கு, மருத்துவ காப்பீடு எடுக்க வேண்டும் என்று காத்திருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தனிநபர் மருத்துவ காப்பீட்டுக்கான அந்த மருத்துவ காப்பீட்டு வரி விகிதங்கள் 18%இலிருந்து முழுவதுமாக விலக்களிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்க விரும்பக்கூடியவர்களுக்கு ஒரு சரியான வாய்ப்பினை வழங்கியிருக்கின்றார்கள். இதுவரை இன்சூரன்ஸ் எடுப்பதற்கு குறைந்தபட்சம் 35,000 ரூபாய் வரை கேட்பார்கள். அதில் கணிசமான தொகை 18% தொகை என்பது ஜிஎஸ்டியாக இருக்கும். எனவே பல மருத்துவ காப்பீடு எடுக்காமல் தாமதம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி வந்திருக்கின்றது. மருத்துவ காப்பீடு எடுக்கக்கூடியவர்கள் விரைந்து மருத்துவ காப்பீடு எடுத்துக் கொள்ளலாம். ஜிஎஸ்டியிலிருந்து முழுவதுமாக மருத்துவ காப்பீட்டுக்கு விலக்களித்து விட்டார்கள். அது மட்டுமல்லாமல் தெர்மாமீட்டர், இந்த காய்ச்சல் உள்ளிட்டவற்றை அளவிடுவதற்காக வீடுகளிலேயே இப்பொழுதெல்லாம் தெர்மாமீட்டர் வாங்கி வைக்க தொடங்கி இருக்கின்றார்கள் பொதுமக்கள். அந்த அளவு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. அந்த தெர்மாமீட்டருக்கான ஜிஎஸ்டி என்பது 18%இலிருந்து 5% குறைத்திருக்கின்றார்கள். அதே போன்று இந்த மருத்துவ பயன்பாட்டுக்கான ஆக்சிஜன் என்பதும் மிகவும் குறைந்த விலைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அதன்படி ஜிஎஸ்டி மிகப்பெரிய அளவில் அதற்கும் குறைக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் பல்வேறு பொருட்களுக்கு இவ்வாறு ஜிஎஸ்டி வரி விகிதத்தில் இருந்து வரி சலுகையை வழங்கியிருக்கின்றார்கள். அதே போன்று இந்த கல்வி உபகரணங்களுக்கு மேப்பு, சார்ட், குளோப்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய உலக வரைபடம், பள்ளிக்கூடங்களில் மாணவர்களுக்கு வைத்து காட்டக்கூடிய அந்த உலக வரைபடங்கள், வீடுகளுக்கு வாங்கி வைத்துக் கொள்ளக்கூடிய மேப் என்று சொல்லக்கூடிய அனைத்து வகையிலான வரைபடங்களுக்கான ஜிஎஸ்டி முழுவதுமாக நீக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று பென்சில், ஷார்பினர், இந்த ரப்பர், அழிப்பான் உள்ளிட்ட மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய எழுதுபொருள்களுக்கான ஜிஎஸ்டி முழுவதுமாக விலக்கிக் கொள்ளப்பட்டிருக்கிறது. 12% இருந்த நிலையில் பென்சில் உள்ளிட்ட அந்த எழுது பொருள்களுக்கான மாணவர்களின் கல்வி உபகரணங்களுக்கு ஜிஎஸ்டி தற்பொழுது 0 அதே போன்று நோட்டு புத்தகங்கள், பயிற்சி புத்தகங்கள் உள்ளிட்டவற்றுக்கான ஜிஎஸ்டியும் தற்பொழுது 0 இதற்கு முன்பாக 12% இருந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த ஸ்பெக்டாகிள்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய கண்ணாடிகளுக்கான விலையும் கணிசமாக குறைய போகின்றது. 12% இருந்த அந்த பொருட்களுக்கான ஜிஎஸ்டி என்பது 5% குறைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று குளுக்கோமீட்டர், டெஸ்ட் ஸ்ட்ரிப் உள்ளிட்டவற்றுக்கான ஜிஎஸ்டி வரி விகிதமும் 12%இலிருந்து 5% குறைக்கப்பட்டிருக்கின்றது. மின்சாதனங்களை பொறுத்தவரை ஏசி என்று சொல்லக்கூடிய அந்த ஏர் கண்டிஷனர்களுக்கான ஜிஎஸ்டி என்பது 28%இலிருந்து 18% குறைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று எல்இடி டிவிகள் அவற்றினுடைய விலையும் குறைய போகின்றது. அதாவது சிறிய அளவிலான டிவிகளுக்கு
பெரிய அளவில் ஜிஎஸ்டி வரி குறைப்பு இல்லை. ஆனால் 32 இன்ச்சுக்கும் அதிகமான டிவிகளுக்கு அந்த வரி விதிப்பிலிருந்து ஒரு மிகப்பெரிய தளர்வை கொடுத்திருக்கின்றார்கள். அதன்படி 32 இன்ச்சுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்இடி டிவிகளுக்கான வரி விகிதம் என்பது 28%இலிருந்து 18% உயர்த்தப்பட்டிருக்கின்றது. எனவே ஏசியின் விலை குறையப் போகின்றது. எல்இடி டிவி 32 அங்குலத்திற்கு மேற்பட்ட டிவியினுடைய விலை குறையப் போகின்றது. அதே போன்று கணினி மற்றும் ப்ரொஜெக்டர் உள்ளிட்டவற்றினுடைய விலையும் குறையப் போகின்றது. அந்த கணினி திரை உள்ளிட்டவற்றுக்கான ஜிஎஸ்டி என்பது 28%இலிருந்து 18% குறைக்கப்பட்டிருக்கின்றது. வாஷிங் மிஷினுடைய விலையும் குறையப் போகின்றது. 28%இலிருந்து அதனுடைய ஜிஎஸ்டி 18% குறைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று வாகனங்கள், கார்களுடைய விலை பெரிய அளவில் குறைவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக கடந்த சில நாட்களாக பேசப்பட்டு வந்தது. கார்கள் தொடர்பான ஜிஎஸ்டி வரி விகிதத்தில் சில தளர்வுகளை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையிலான அந்த குழு வழங்க இருப்பதாக சொல்லப்பட்டது. அதற்கு ஏற்ப பெட்ரோல் மற்றும் டீசல் பயன்பாட்டு வாகனங்கள் உட்பட அனைத்து வகை 4 சக்கர, 2 சக்கர, 3 சக்கர வாகனங்களுடைய விலையில் கணிசமான குறைவை ஏற்படுத்தக்கூடிய விதமாக இந்த தளர்வு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி பெட்ரோல் மற்றும் டீசல் ஹைபிரிட் கார்கள், சிறிய ரகத்திலான கார்களை பொறுத்தவரை 28%இலிருந்து 18% வரி குறைப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று டீசலில் இயங்கக்கூடிய ஹைபிரிட் கார்களை பொறுத்தவரை 1500 சிசிக்கும் மேல் இல்லாத கார்களுக்கு, டீசல் கார்களுக்கு வரி விகிதம் 28%இலிருந்து 18% குறைக்கப்பட்டிருக்கின்றது. பெட்ரோல் மற்றும் பெட்ரோலில் இயங்கக்கூடிய ஹைபிரிட் கார்கள், எல்பிஜி, சிஎன்ஜி உள்ளிட்ட மாற்று எரிபொருளை கொண்டு இயங்கக்கூடிய கார்களை பொறுத்தவரை 1200 சிசிக்கு மிகாமல் இருந்தால் அவற்றினுடைய ஜிஎஸ்டி என்பது 28%இலிருந்து 18% குறையப் போகின்றது. அதே போன்று 3 சக்கர வாகனங்களுக்கான ஜிஎஸ்டி என்பதும் 28%இலிருந்து 18% குறைய இருக்கின்றது. இருசக்கர வாகனங்கள் அவற்றை பொறுத்தவரை 350 சிசிக்கு உட்பட்ட இருசக்கர வாகனங்களுடைய ஜிஎஸ்டி என்பது 28%இலிருந்து 18% குறைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இந்த சரக்கு வாகனங்களாக பயன்படுத்தக்கூடிய அனைத்து வகையிலான வாகனங்களுக்கும், சரக்கு போக்குவரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வாகனங்களுக்கும் ஜிஎஸ்டியை பொறுத்தவரை 28இலிருந்து 18% குறைக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், கார்களில் எந்த கார்களுக்கு விலை குறையும்? ஏனென்றால் தளர்வு வழங்கப்பட்டிருக்கின்றது. கார்களுக்கான ஜிஎஸ்டி 28இலிருந்து 18 குறைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதில் குறிப்பிட்ட சிசிக்கு உட்பட்ட கார்களுக்கு மட்டும்தான் தளர்வு கொடுத்திருக்கின்றார்கள். குறிப்பிட்ட சிசிக்கு உட்பட்ட இருசக்கர வாகனங்களுக்கு தான் தளர்வு கொடுத்திருக்கின்றார்கள். எனவே இந்த பெட்ரோல் மற்றும் பெட்ரோல் ஹைபிரிட் என்று சொல்லப்படக்கூடிய பெட்ரோலில் சிஎன்ஜி உள்ளிட்ட எரிபொருள்களில் இயங்கக்கூடிய கார்களுக்கும், ஹைபிரிட் வகையிலான பெட்ரோல் கார்களுக்கும், எல்பிஜி, சிஎன்ஜி உள்ளிட்டவற்றில் இயங்கக்கூடிய கார்களையும் பொறுத்தவரை அவற்றுக்கும் ஜிஎஸ்டி 18% குறைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே பெட்ரோல் கார்களை எடுத்துக்கொண்டால் இந்தியாவினுடைய முன்னணி வாகன தயாரிப்பு நிறுவனமான மாருதி நிறுவனத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் அதில் இருக்கக்கூடிய வேகனர் கார் அதிக அளவில் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு கார். அந்த காரினுடைய விலை குறைய போகின்றது. அதே போன்ற மாருதி நிறுவனத்தினுடைய ஸ்விஃப்ட் கார்கள், ஸ்விஃப்ட் டிசைர் வராது, ஸ்விஃப்ட் கார் மட்டும் வரும். அதாவது 3+2 சீட் முறையில் டிக்கி ஸ்பேஸ் இல்லாத அந்த ஸ்விஃப்ட் கார்கள் மட்டும் விலை குறையும். ஸ்விஃப்ட் டிசைர் எடுத்துக்கொண்டோம் என்றால் அதற்கு 28% வரி அப்படியே தான் இருக்கின்றது. ஏனென்றால் 4 மீட்டர் நீளத்திற்கு மேலே வந்துவிடும் ஸ்விஃப்ட் டிசைர். ஆனால் ஸ்விஃப்ட் காரை எடுத்துக்கொண்டோம் என்றால் 4 மீட்டருக்கும் குறைவாகத்தான் அதனுடைய நீளம் இருப்பதால் மாருதி வேகனர், ஸ்விஃப்ட் கார், பலினோ கார், இக்னிஸ் உள்ளிட்ட கார்களுக்கு இந்த 28% ஜிஎஸ்டி என்பது 18% குறைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று பெட்ரோல் கார்களிலே ஹூண்டாய் i10, ஹூண்டாய் i20, ஹூண்டாய் நிறுவனத்தினுடைய ஆரா, இந்த கார்கள் எல்லாம் தற்பொழுது விலை குறைய இருக்கின்றன. 28%இலிருந்து 18% அவற்றினுடைய விலை குறைக்கப்பட்டிருக்கின்றது. டாடா நிறுவனத்தினுடைய கார்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் டாடாவிலே பெட்ரோல் கார்களாக இருக்கக்கூடிய டியாகோ, டிகோ ஆர், ஆல்ட்ரோஸ், பஞ்ச் உள்ளிட்ட கார்களினுடைய விலையும் குறைய இருக்கின்றது. இந்தியாவில் முன்னணியில் இருக்கக்கூடிய கார் விற்பனையிலே பஞ்ச் கார்கள், டாடா நிறுவனத்தினுடைய பஞ்ச் கார் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விற்பனையில் இருக்கின்றது, முன்னணியில் இருக்கின்றது. அந்த காரினுடைய விலையும் குறைய போகின்றது. டாடா பஞ்ச் காரினுடைய விலை 28% ஜிஎஸ்டியிலிருந்து 18% ஜிஎஸ்டிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அதே போன்று டொயோட்டா நிறுவனத்தை பொறுத்தவரை கிளான்சா கார்கள் 28% ஜிஎஸ்டியிலிருந்து 18% குறைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் ஹோண்டா நிறுவனத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அமேஸ் கார்கள், பெரும்பாலான கார்கள், தற்பொழுது வரக்கூடிய அமேஸினுடைய ஒரு சில டாப் எண்ட் கார்களை தவிர்த்து மற்றபடி அமேஸ் கார்களில் பெரும்பாலான கார்களுக்கு இந்த தளர்வு கிடைத்திருக்கின்றது. அதன்படி பெட்ரோல் ஹைபிரிட், எல்பிஜி, சிஎன்ஜி உள்ளிட்டவற்றில் இயங்கக்கூடிய கார்களை பொறுத்தவரை 1200 சிசி வரை இருக்கக்கூடிய கார்களுக்கு 28%இலிருந்து ஜிஎஸ்டி 18% குறைக்கப்பட்டிருக்கின்றது.
1200 சிசிடிவிக்கு உட்பட்டதாக மட்டும் இருந்தால் பத்தாது. அந்த காரினுடைய நீளம் என்பது 4 மீட்டர் வரை தான் இருக்க வேண்டும். அதே போன்று டீசல் கார்களை தற்பொழுது பார்த்தோம் என்றால் இந்த தளர்வை பொறுத்தவரை டீசல் கார்களிலே 1500 சிசி வரை இருக்கக்கூடிய டீசல் கார்களுக்கு தற்பொழுது ஜிஎஸ்டி 28 18% குறைக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் ஹூண்டாய் நிறுவனத்தில் எடுத்துக்கொண்டால் i20 அந்த காருக்கு விலை குறைய இருக்கின்றது. ஹோண்டா அமேஸ் காரை பொறுத்தவரை டீசலில் இயங்கக்கூடிய பழைய அமேஸ் கார்கள் தற்பொழுது அவையெல்லாம் வரக்கூடிய அமேஸ் ஹோண்டா நிறுவனத்தினுடைய கார்கள் பெட்ரோல் இன்ஜினாக வருகின்றன. பழைய டீசல் இன்ஜின் அமேஸ் கார்களினுடைய விற்பனைக்கு அவை வைக்கப்பட்டால் அவற்றினுடைய விலை குறையும். அதே போன்று டாடா நிறுவனத்தை எடுத்துக்கொண்டால் ஆண்ட்ரோஸ் உள்ளிட்ட கார்களுக்கான விலை மட்டும் 28% 18% குறையும். அதே நேரத்தில் டாடா நிறுவனத்தினுடைய சஃபாரி கார், இனோவா நிறுவனம் டொயோட்டா நிறுவனத்தினுடைய இனோவா கார், அதே போன்று சொகுசு கார்களாக இருக்கக்கூடிய பெரும்பாலான கார்கள், ஹூண்டாய் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அந்த 7 சீட்டர் கார்கள் உள்ளிட்டவற்றுக்கான விலை குறையாது. அவையெல்லாம் 4 மீட்டருக்கும் கூடுதலான நீளம் கொண்டவை. எனவே அந்த கார்களுடைய விலை குறையாது, அவை தொடரத்தான் செய்யும். ஹோண்டா நிறுவனத்தில் அமேஸ் காரின் விலை குறையும், ஹூண்டாய் நிறுவனத்தில் i20 i10 உள்ளிட்ட கார்களுடைய விலை குறையும், டாடா நிறுவனத்தில் ஆல்டோஸ் பஞ்ச் உள்ளிட்ட கார்களுடைய விலை குறைய போகின்றது. மாருதி நிறுவனத்தில் வேகனர், ஸ்விஃப்ட் டிசைர் அல்லாத ஸ்விஃப்ட் கார்கள், பலினோ கார், இக்னிஸ் உள்ளிட்ட கார்களினுடைய விலை குறைய இருக்கின்றன. டொயோட்டா நிறுவனத்தை பொறுத்தவரை கிளான்சா கார்களுடைய விலை குறைய இருக்கின்றன. அவற்றுக்கு விதிக்கப்பட்ட வரி விகிதத்தில் கிட்டத்தட்ட 10% அளவிற்கு அந்த வரிகள் குறைக்கப்பட இருக்கின்றன. அதே போன்று வேறு என்னென்ன பொருட்கள் எடுத்தோம் என்றால் மின்சாதனங்களை பார்த்தோம் என்றால் ஏசியின் விலை 28% ஜிஎஸ்டியிலிருந்து 18% ஜிஎஸ்டி வரை கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. எல்இடி டிவி வாங்கக்கூடியவர்கள் 32 இன்ச்சுக்கு மேற்பட்ட எல்இடி டிவியை வாங்கினால் அவற்றினுடைய ஜிஎஸ்டியும் 10% அளவிற்கு குறைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே எல்இடி டிவியினுடைய விலை குறைய இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்விக்கான உபகரணங்களுடைய பெரும்பாலான அனைத்து விலையும் பூஜ்ஜியமாக்கப்பட்டிருக்கின்றன ஜிஎஸ்டி முறையிலே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.